வாரியர்ஸ் நம்ம வாழ்க்கையில பல மனிதர்களை சந்திச்சிருப்போம். ஆனா எல்லாரும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க. சில மனிதர்கள் இலை போன்றவர்கள். இலை எப்படி மரத்துல இருக்கும்போது காத்து வீசுற பக்கம் வீசுமோ அது மாதிரி அவங்க நம்ம கூட இருப்பாங்க. ஆனா காத்து வீசுற மாதிரி இந்த பக்கமும் போவாங்க, அந்த பக்கமும் போவாங்க. நம்ம கிட்ட ஒரு தேவைக்கு பழகுவாங்க, தேவை முடிஞ்ச உடனே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப இமோஷனலா அட்டாச் ஆகணும்னா அவங்க விலகி போகும்போது ரொம்ப காயப்பட்டுவோம். அதனால அவங்க மேல நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன எல்லைன்னு தெரிஞ்சு நம்ம பழகும் பொழுது நம்ம வாழ்க்கை சரியா இருக்கும். இன்னும் சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க கிளை போன்ற மனிதர்கள். அவங்க நம்ம கூட ரொம்ப லாங் டிராவல் வருவாங்க. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்களோட முகம் தெரியும். அப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அப்படியே கைவிட்டு போயிடுவாங்க. எப்படி ஒரு காத்து வேகமா அடிச்சா கிளை முறிஞ்சு விழுந்துருதோ அது மாதிரி நம்மளுடைய உறவை அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவங்க நேச்சர் அப்படித்தான். இலை போல இருக்கிறவங்களும் கிளை போல இருக்கிறவங்களும் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி வந்துட்டு போவாங்க. அவங்கள நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. அவங்க மேல அன்பு காட்டுறோம், அவ்வளவுதான். அந்த எல்லை என்னன்னு தெரிஞ்சு நம்ம அன்பு காட்டணும். இலை விழுந்தாலும் கிளை உடைஞ்சாலும் மரம் எப்படி கம்பீரமா நிக்குதோ அப்படி நிக்கணும். இன்னும் சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அவங்க வேர் போன்றவர்கள். அவங்க நம்ம கூட இருக்கிறதே தெரியாது, ஆனா நம்ம வாழ்க்கையோட ஆதாரமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம போற்றி மரியாதை கொடுத்து வச்சுக்கணும். அவங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுனால தான், எப்படி ஒரு வேர் இருக்கிறதுனால ஒரு மரம் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து செழிப்பா இருக்குதோ, நம்ம வாழ்க்கையும் செழிப்பா சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த வேர் போன்ற மனிதர்கள் தான் ரொம்ப காரணம். அந்த வேர் போன்ற மனிதர்களை நம்ம மதிச்சு அவங்கள போற்றி கையோட வச்சுக்கணும். இந்த இலையும் கிளையும் வரும் போகும், அதை பத்தின கவலையே படக்கூடாது. அவங்க குணம் அவ்வளவுதான். அதை எல்லையோட பழகணும்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த மரம் மாதிரி நாமும் நிலைச்சு நிக்கணும்னா வேர் போன்ற மனிதர்களை மதிச்சு வாழணும். மே காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.